ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, ரொம்ப நேரமாகவே உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காக தானே இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நான் சொல்கிறத மட்டும் எப்படியாவது நீ காது கொடுத்து கேட்டாலே போதும். அதுக்கப்புறம் நீ எதிர்பார்க்காத அளவுக்கு பல கோடிக்கணக்கான நன்மைகள் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வர ஆரம்பிச்சிடும். எல்லாருக்கும் நன்மையை மட்டும்தானே செஞ்சேன் வராகி அம்மா, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு துன்பம் வந்துருச்சுன்னு நீ மனசுக்குள்ளே புலம்பி தவிப்பதையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். முதல்ல உனக்குள் இருக்கிற இந்த வராகி அம்மாவை நீ உணர்ந்தாலே உன்னை சுற்றி நடக்கிற சூழ்ச்சிகளும் எதிரிகள் செய்யும் ஆட்டங்களும் உனக்கு புரிய வரும். நான் உனக்குள்ளே இருந்து சில விஷயங்களை உன்னை கவனமாக பார்க்க சொல்லி வலியுறுத்துறத நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்ற? உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நல்லதை விட கெட்டதை அதிகம் செய்யக்கூடியவர்களா சுயநலவாதிகளாக இருக்காங்கன்றத முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோ. எப்போதும் யாரிடமும் ஏமாந்துடாம நீ தெளிவாக இருக்கணும் என் தங்கமே. நீ தனியாக வாழ்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுக்கறதுக்காக யாரையும் நம்பக்கூடாது, எங்களை நம்பினா நாங்கள் உன்னை ஏமாற்றியே ஆகுவோன்றதை உனக்கு புரிய வைக்கிறதுக்காக சில பேர் உன் வாழ்க்கையில் வருவாங்க. நீ தான் அவங்கக்கிட்ட ஏமாந்துடாமல் கவனமாக இருக்கணும். வாழ்க்கையில் நீ உடஞ்சி போகும்போதும் மனசு நொந்து போகும்போதும் இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உனக்கான நல்ல மாற்றங்களை உருவாக்கி கொடுத்தே தீருவேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. யார் வாழ்க்கையை கெடுத்து நீ சந்தோஷப்படணும்னு நினச்சதில்ல, ஆனால் உன் வாழ்க்கையை கெடுத்து உல்லாசமாக ஊஞ்சலாடலான்னு யாராவது நினச்சா அந்த பின்னாடி வந்த ஊஞ்சலை நான் முன்னால் தள்ளி விட்டு அவங்கள கீழே விழுக கண்டிப்பாக செய்வேன் என் செல்லமே. யாரும் எப்போதும் அவங்கவுங்க வாழ்க்கையை சுகமாக சந்தோஷமாக எப்படி வேணால் வாழலாம், அவங்க சுயநலத்துக்காக என்ன வேணால் செஞ்சுக்கலாம். ஆனால் அடுத்தவங்க சந்தோஷத்தை கெடுக்கணும், தான் சுயநலமாக வாழ்கிறதுக்காக அடுத்தவனை நிம்மதியாக வாழ விடக்கூடாது, அடுத்தவனை ஏமாற்றி கஷ்டப்படுத்தி துரோகம் செய்யலான்னு யார் நினச்சாலும் அதை இந்த வராகி அம்மா ஒருபோதும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கிறவங்க மூலமாக அல்லது நீயே செய்த தவறுகள் மூலமாக எத்தனையோ விஷயங்களை நீ இழந்திருக்கலாம். இழந்ததையெல்லாம் விட்டுட்டு இப்போ நீ பெறப்போகிற வெற்றியை எதிர்நோக்கி தயாராக காத்திரு. உனக்கு எது பொருந்துமோ அதை இந்த வராகி அம்மா நிச்சயமாக உன் கைகளில் கொடுப்பேன். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கான வாய்ப்புகளை நான் உன் கைகளில் அள்ளி கொடுக்க தான் வந்திருக்கேன். நீ எதுக்கும் தயாராயிரு. கூடிய சீக்கிரம் கோடிக்கணக்கான நல்ல விஷயங்கள் உனக்கான நன்மைகளாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும் என் செல்லமே. நீயும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு துணிஞ்சு முன்னேறி போய்கிட்டே இரு. அடுத்து என்ன நடக்குமோன்னு பயந்துக்கிட்டே இருக்காம எதையும் யோசித்து செயல்படு. உன்னை நீயே கேள்வி கேட்டு பழகிக்கோ. நாம் செய்கிறது சரியா தவறா? சரியாக இருந்துச்சுன்னா இதை எப்படி இன்னும் அழகாக சிறப்பாக நேர்த்தியாக செய்கிறதுன்னு யோசி. நீ செய்கிறது தப்புன்னு உனக்கு தோணுச்சுன்னா அதை எப்படி திருத்திக்கிட்டு மாற்றிக்கிட்டு சரியான முறையில் வாழ்கிறதுன்னு யோசி. நீ எல்லா விஷயங்களையும் உனக்கு நீயே யோசித்து தெளிவாக புரிஞ்சு கொள்ளும் போது உன் வாழ்க்கையில் இருக்க பல ஆயிரம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிடும். அடுத்தவங்களை தேடி போனாதான் பிரச்சனையே தவிர உனக்குள்ள நீயே யோசித்து புரிஞ்சுக்கிட்டீன்னா எந்த கஷ்டமும் இருக்காது அல்லவா? மனித வாழ்க்கையினாலே இன்பமும் துன்பமும் பிரிக்க முடியாத ஒரு விஷயம்தான். இன்பம் வந்தால் ஒரே அடியாக துள்ளி குதித்து சந்தோஷப்படுறதும் துன்பம் வந்தால் வருத்தப்படுவதும் சரியானது கிடையாது. இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் மனசை ஒரு நிலையாக வச்சுக்க கற்றுக்கோ. உன் மனசில் நல்ல மாற்றங்கள் வரும் வரை உன் வாழ்க்கையில் எதுவும் மாறாது. நீ தான் அனைத்தையும் யோசித்து புரிஞ்சு நடந்துக்கணும். உனக்கான வாழ்க்கையை சீரமைச்சு உன்னை சந்தோஷமாக நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது என் செல்லமே. சரியான நேரத்தில் உனக்கு சிறப்பான நல்ல விஷயங்களை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். பல வருடங்களாக உன் வாழ்க்கையில் சூழ்ந்திருந்த இருள் இப்போது சூரியனை கண்ட பனி போல விலகி போக போகுது. வாழ்க்கையில் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சற்று சரியும் போது சற்று தாழ்ந்து போகும்போது நீ நினச்சதற்கு மாறாக உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கும்போது நீ ஒருபோதும் தடுமாறக்கூடாது என் தங்கமே. எது எப்படி நடந்தாலும் நீ அதை மன வலிமையோட தைரியமாக எதிர்த்து நிற்க கற்றுக்கோ. இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையை உனக்கு நல்ல முறையில் அமைச்சு கொடுக்க தான் போகிறேன்.
சந்தோஷங்கிறது தானாக அமைஞ்சிடாது, நீ தான் அமைச்சுக்கணுன்றதை புரிஞ்சுக்கோ. எந்த நொடியில் வேண்டுமானாலும் உன் வாழ்க்கை சுவாரஸ்யமாக சந்தோஷமாக மாறலாம். ஏன், அது இந்த நொடியாக கூட இருக்கலாம். அதனால் எப்போதும் மனசில் வருத்தத்தை வச்சுக்கிட்டே வாழாமல் அந்த சுவாரஸ்யமான சந்தோஷமான வாழ்க்கையை எதிர்கொள்ளும் மன மகிழ்ச்சியோட மன அமைதியோடு இருக்க கற்றுக்கோ. உன்னை வருத்திக்கிட்டு நீ எனக்காக விரதம் இருக்கணும், என்னை வழிபடணும்னு இந்த வராகி அம்மா சொல்ல மாட்டேன். ஆனால் நீ கஷ்டப்பட்டு எனக்காக ஏற்றிய தீபங்களும் எனக்காக செஞ்ச பூஜைகளும் நிச்சயமா உனக்கு நல்ல பலனை கொடுத்தே தீருமே செல்லமே. உன் நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு இந்த வராகி அம்மா அனைத்தையுமே உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்க போகிறேன். என்னதான் நீ விலகி விலகி போனாலும் உனக்கானது கண்டிப்பாக உனக்கு கிடைச்சே தீரும். அப்படி சில விஷயங்கள் நீ எதிர்பார்த்து உனக்கு கிடைக்கலனா அது உனக்கானது அல்லங்கிறத நீயே புரிஞ்சுக்கலாம். எந்த விதத்திலும் உன் தன்மானம் தோத்து போகவோ நீ தலை குனிஞ்சு நிற்கவோ நான் விட்டுட மாட்டேன். உன்னை அவமதித்தவர்கள் முன்பாகவே உன்னை வாழ்ந்து காட்ட வைப்பேன். உன் தன்மானம் தோற்காது. உன் வலிகளையும் வேதனைகளையும் உன் கஷ்டங்களையும் சில உறவுகள் புரிஞ்சுக்கலையேன்னு சொல்லி கண்ணீர் வடிக்காத. யாருக்கு எதை எப்போ எப்படி புரிய வைக்கணுமோ அதன்படி நான் புரிய வைப்பேன். உன் வாழ்க்கை பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ தைரியமாக இருக்கணும் செல்லமே. ஒருத்தருடைய செயல் பிடிக்கலைன்னா அவங்கள பார்த்து கோவப்படுறதை விட அவங்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை நீ படிப்படியாக குறைச்சிக்கோ. பயங்கிறது நிஜம் கிடையாது, அது உன் மனசில் வரக்கூடிய ஒரு சாதாரண உணர்ச்சி மட்டும்தான். அந்த பயத்தை தாண்டி நீ ஜெயிக்கும் போதுதான் உண்மையான தைரியம் வெளிவருகிறது. எதுக்கும் பயப்படாமல் நான் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுவேன்ற அந்த மன உறுதியை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு நீ எதையும் சிந்திச்சு செயல்படு. யார் உன்னை காயப்படுத்தினாலும் யார் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் நீ மன வருத்தப்பட்டு அவர்களுக்கு சாபம் கொடுத்துடாதே. எந்த சூழ்நிலையிலையும் அடுத்தவங்களை பழிவாங்கணுன்ற எண்ணம் உனக்குள்ளே வரவே கூடாது என் செல்லமே. அப்படி யாராவது உனக்கு எதிராக ஏதாவது செய்யும்போது இந்த வராகி அம்மாவை மனசில் நினச்சிக்கோ. தப்பு செஞ்சவங்களை எல்லாம் உன் வராகி அம்மா நான் சும்மா விடமாட்டேன்ற அந்த எண்ணம் உனக்குள்ளே வரட்டும். உன் வாழ்வின் இருளாக எது இருந்தாலும் அதை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். இருளை விரட்டும் ஒளியாக இந்த வராகி அம்மா நான் வந்து நிற்பேன் என் செல்லமே. யாருமே துணைக்கு இல்லாமல் நீ தனியாக நிற்கிறேன்னு கலங்காத. நீ தனியாக நிற்கிறத பார்த்து தானே நானே உனக்கு துணையாக வந்து நிற்கிறேன். வாழ்க்கைனா வெற்றி தோல்விகள் மாறி மாறி வரத்தான் செய்யும். தோல்விகளை கண்டு கலங்காமல் அதை எதிர்த்து போராடி நீ தோற்று போனாலும் சரி, அந்த தோல்வியை தாண்டி நீ வெற்றி பெறுவதற்கு இந்த வராகியம்மா உனக்கு வழிகாட்டுவேன். வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு தாமதமும் உனக்கு ஆசீர்வாதங்கிறத புரிஞ்சுக்கோ. தாமதமான விஷயங்களையும் தள்ளி போன விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வானத்தில் பறக்கிற அளவுக்கு உனக்கு வசதிகள் இருந்தாலும் கூட தரையில் இருக்கவும் நடந்து போகவும் நீ தயாராக இரு. அப்போது தானே ஏற்ற இறக்கம் எது வந்தாலும் அதை சமாளித்து உன்னால் வாழ முடியும். சிறகுகள் உன்னை விட்டு இழந்து போனாலும் விலகி போனாலும் நீ வருத்தப்படாமல் இருக்கணும்னா வாழ்க்கை எப்போதும் எளிமையோடு வாழ கற்றுக்கோ. வாழ்க்கையில் வலிகளும் வேதனையும் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் நான் கொடுக்கல. எப்படி வலியும் வேதனையும் இருக்கோ அதே போல் நல்ல வலியும் பாதையும் கூட உன் வாழ்க்கையில் இருந்தே தீரும். வலிகளை கடந்து நல் வழிகளை தேடி போக தயாராகு. கஷ்டத்தை தாண்டி நீ இஷ்டப்பட்டது போல உனக்கான நல்ல விஷயங்களை இந்த வராகி அம்மா நடத்தி கொடுப்பேன். நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் ஏன் ஆசீர்வாதத்தோட நான் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க தான் போகிறேன். கண்டிப்பாக உன்னை சரியான நேரத்தில் நான் கை தூக்கி விடுவேன். என்ன நடந்தாலும் நீ எப்போதும் அமைதியாக இரு. உன் மௌனமே மற்றவங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த தண்டனையாக இருக்கும். யார் உன்னை மன்னிச்சாலும் யார் உன்னை மறந்தாலும் நீ அதை அப்படியே விட்டுடணுமே தவிர ஐயோ அவங்க என்னை மறக்காமல் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்கன்னு யோசிக்காத. அவங்க என்னை மறந்துட்டாங்க, என் கூட பேச மாட்டாங்க, என்கிட்ட பழக மாட்டாங்கன்னு யோசிக்காதே. அடுத்தவங்க உன்னை மறந்தாலும் நீ செஞ்ச தப்புக்களை மன்னிச்சாலும் எல்லாமே ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு கடந்து போக தயாராகி என் செல்லமே. யாரை எப்போ எப்படி பார்க்கணுன்ற விஷயங்கள்ல நீ தான் தெளிவாக இருக்கணும். நீ என்கிட்ட கேட்டதை விட மிக சிறப்பான வாழ்க்கையை தான் இந்த வராகியம்மா உனக்கு அமைச்சு தரப்போகிறேன். அதனால்
நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். உன்னை கெடுக்கிறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்கன்னா உன்னை காப்பாத்துறதுக்கு 1000 கரம் கொண்ட இந்த வராகியம்மா இருக்கேன்றதை நீ மறந்துட வேண்டாம். என் கரம் கொடுத்து உன்னை காப்பாற்றி கண்டிப்பாக நான் உன்னை கரை சேர்ப்பேன். மற்றவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் உயர்ந்துட்டாலே, கொஞ்சம் காசு பணம் வசதி வந்துட்டாலே அவங்களுக்குள்ள ஆணவம் அதிகமாயிடுது. அதுவே அவங்க கொஞ்சம் வாழ்க்கையில் வசதியில் தாழ்ந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள ஐயோ நம்ம இப்படி தாழ்ந்து போயிருக்கோமே, கஷ்டப்படுறோமேனு ஆதங்கம் உருவாயிருது. அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோ, மட்டமாக நினச்சிருவாங்களோ, தாழ்வாக பேசிடுவாங்களோன்னு, அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்க, என்ன நினைப்பாங்கன்னு நீ யோசிக்க வேண்டாம். உனக்கான அழகான வாழ்க்கை நீ நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த வராகியம்மா உனக்கு வழிகாட்டுவேன். உனக்கு நடந்தது எல்லாமே, இப்போது நடப்பதும் இனி நடக்க போகிறதும் எல்லாமே என் இஷ்டப்படி தான் உன் வாழ்க்கையில் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ எதையும் யோசிச்சு மனசை குழப்பிக்க வேண்டாம் என் செல்லமே. என் மேலே ஆழமான இறை நம்பிக்கையோடு வாழும் உனக்கு இந்த வராகியம்மா கண்டிப்பாக நல்லதை செஞ்சு தருவேன். என்ன நடந்தாலும் எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குதுன்றதுல நீ உறுதியாக இரு. காலதாமதமாகும் விஷயங்களையும் தள்ளி போகும் விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை எல்லாம் இந்த வராகியம்மா நடத்தி கொடுக்குறேன். நீ பொறுமையாக இருந்தாலே உனக்கான பொக்கிஷத்தை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். வாழ்க்கையில் நீ கற்றுக்க வேண்டிய முக்கியமான பாடம் ஒன்றுனா, உனக்கான நேரம் வரும் வரை, உனக்கான நல்லது நடக்கும் வரை, உன்னை சுற்றி என்ன நடந்தாலும், யார் உனக்கு வலியையும் வேதனையும் கஷ்டங்களை கொடுத்தாலும் பொறுத்துக்கிட்டு அனுசரித்து போகணுங்கிறது தான். ஆமென் செல்லமே. எந்த அளவுக்கு நீ பொறுமையாக விட்டு கொடுத்து காத்திருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கான நல்லதை நான் நிச்சயமாக நடத்தி கொடுத்துருவேன். நீ எதையும் யோசித்து கண்ணீர் சிந்தாதே. உன்னை தப்பாக நினச்சவங்க முன்பாக, உன்னை தாழ்வாக பேசியவர்கள் முன்பாக உன் மதிப்பை உயர்த்தி உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் நம்பிக்கையோடு இருந்திடு என் செல்லமே. எத்தனை முறை மற்றவங்க உன்னை ஏமாத்தினாலும் நீ யாரையும் ஏமாற்ற கற்றுக்காதே. அவங்கவங்க தான் செஞ்ச தப்புக்கான தண்டனையை நிச்சயமாக அனுபவிப்பாங்க. வெற்றிங்கிறது இறுதியானதும் அல்ல, தோல்விங்கிறது அபாயகரமானதும் அல்ல. உனக்கான தைரியத்தோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. சரியான நேரத்தில் அனைத்தும் உன் வாழ்க்கையில் சிறப்பாக நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உனக்கான எல்லாமே உன்னை சிறப்பாக வந்து சேர்ந்தே தீரும். நீ போகும் பாதையில் இந்த வராகியம்மாவும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்கி தருவேன். நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா சரியான நேரத்தில் அனைத்தும் சிறப்பாகவே நடக்கும். எந்த ஒரு மனிதன் தன்னை முழுசாக அறிஞ்சவனாக இருக்கானோ அவன் வெளியே எந்த விஷயத்துக்கும் ஆசைப்பட மாட்டான். ஏன்னா தான் மதிப்புக்கும் தான் திறமைக்கும் தகுதிக்கும் தனக்கு உரியது தனக்கு கிடைச்சே தீரும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதே போல் இந்த உலகத்தையும் அதில் இருக்க மனிதர்களையும் புரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் மனிதர்கள் செய்யும் தவறுகளுக்காக கோபப்பட மாட்டாங்க. நீ உன்னையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டீன்னா என்ன நடந்தாலும் நீ துன்பப்படவோ துயரப்படவோ மாட்டாய் என் செல்லமே. நீ கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் அனைத்தையும் இந்த வராகியம்மா சிறப்பாக நடத்தி கொடுக்க போகிறேன். நீ பொறுமையோடு இரு. ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதே. நீ எந்த தப்பும் செய்யாமல் உன்னை பற்றி தவறாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக பேசுகிற மனிதர்களிடம் நீ ஒருபோதும் நியாயத்தை எடுத்து சொல்ல வேண்டாம். ஏன்னா என்னதான் நீ நியாயத்தை சொன்னாலும் அவங்க அதுக்கும் ஒரு கதையைத்தானே சொல்ல போகிறாங்க. எல்லாரோட இதயத்திலும் சில காயங்களும் கஷ்டங்களும் வருத்தங்களும் இருக்க தான் செய்யும். அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வெளிப்படுத்துகிறாங்க. சில பேர் தன் மன வருத்தத்தை கண்ணீராக வெளிப்படுத்துவாங்க. சில பேர் கஷ்டம் வரும்போது சிரிச்சுக்கிட்டே அதை புன்னகையாக வெளிப்படுத்துவாங்க. ஆனாலும் யார் எதுக்காக வருத்தப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும். உன் வருத்தத்தை போக்கி வசந்தத்தை கொடுத்து உனக்கான நன்மைகளையெல்லாம் இந்த வராகியம்மா நான் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன்.